Gist and Briefs. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து கட்சியின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் ரமேஷ் போட்டியிடுகிறார். இவருக்கு அப்பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து வரும் நிலையில் வேட்பாளரை ஆதரித்து பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பாஜக அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்த அவர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளருக்கு பேட்டியளித்த வேலூர் இப்ராஹிம் கனிம வளங்களை கொள்ளையடிப்பதில் தங்கம் தென்னரசு சிறந்தவர் எனவும் இதனை பொறுக்க முடியாமல் தான் அவருக்கு திமுக தலைமை சீட் வழங்கவில்லை எனவும் தெரிவித்தார். இந்த தொகுதி என்பது கடந்த காலத்தில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு கொள்ளைக்கார கும்பலின் தலைவன் கையில் இருந்தது. இவர் பெரிய கொள்ளைக்கார கும்பலின் தலைவன் என்பதை திமுகவே கண்டுபிடித்து அறிவாலயம் குடும்பமே அதிசயப்பட்டு நாங்க தான் மொத்தமா கொள்ளையடிப்போம், இவர் இருக்கிற மணல் கல் எல்லாத்தையும் பக்கத்து மாநிலத்திற்கு அனுப்பி மிகப்பெரிய கொள்ளைக்காரராக இருக்கிறார், அதனால இவருக்கு அமைச்சருக்கு சீட்டு தர முடியாது என்று முக்கிய முடிவெடுத்த திமுக வேற ஒரு கைக்கூலியை நிப்பாட்டி இருக்கிறது. அறிவாலயத்தின் கைக்கூலியை தூக்கி எறிந்துவிட்டு களத்தில் உழைக்கக்கூடிய எங்களுடைய குமரி ரமேஷ் அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெற வைப்பதற்கு இன்றைக்கு இந்த தொகுதி மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய கூட்டணி நிர்வாகிகள் ஒன்று கூடி இந்த வெற்றி இலக்கை பெறப்போகிறோம்.